ஒரு நிமிஷம். ஹலோ, ஆம்புலன்ஸ் சர்வீஸா? சார், நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் இப்ப என்னோட லொகேஷன் அனுப்பிச்சு விடுறேன். உடனே லொகேஷனுக்கு வாங்க. இங்க இந்த பொண்ணு என்னை பார்வையிலே கொல்லுது. சாவு சாவும்ல. செத்த பையல சாவு. மருந்து வேணுமா, இல்லைன்னா உனக்கு கயிறு வேணுமா, இல்லைன்னா நீ சொல்ற சென்னைக்கு வா. சென்னையில வந்து வா, நல்ல கார் வண்டி விறு விறுன்னு வேகமா போகுது. நடு ரோட்ல உட்கார வைக்க ஒரே. ரவீனா பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. இது பழைய வீடியோ கூட இருக்கலாம், பட் இது டைமிங்க்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் பிக் பாஸ் கொண்டாட்டம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இதுக்காக மணி, தினேஷ், விஷ்ணு இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் பிபி கொண்டாட்டத்தில் எல்லாருமே ரீயூனியன் ஆவாங்க. கண்டிப்பாக மணிச்சந்திராவை வந்து நம்ம ரவீனா ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எப்படினாலும் ஏதாவது ஒரு நேராக பேசாத வரைக்கும் தான், பார்க்காத வரைக்கும் தான் அந்த அன்பு வந்து கோவமாக இருக்கும். அது நேருக்கு நேராக பார்த்துட்டா ஒருவேளை அந்த கோவம் தளர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நேற்று வேற ரவீனா இந்த போஸ்ட் வேறு போட்டிருக்காங்களா, சென்னைக்கு வாடா கழுத்தை கருகருன்னு அறுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி பயங்கர காமெடியாக இருந்தாலும் அது ஃபன்னியாக இருக்குது. ஒருவேளை மணிக்காக இப்படி போட்டிருக்காங்களோ அப்படின்ற மாதிரியும் சொல்ல தோணுது. அண்ட் மணி இப்போது ஓரளவுக்கு ஓகே. ஃபஸ்ட்டு பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது 3 மாதத்தில் ஓன் ஆகிட்டார். அப்படியே ஒல்லியாக ரொம்ப பயங்கரமாக கண்ணெல்லாம் ரொம்ப ஓன் இருந்தது. இப்போது சாப்பிட்டுட்டு அப்படியே பயங்கர புஷ்டியாக இருந்திருக்காரு. இந்த ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு ஏதாவது இவங்க 2 பேரும் ஒன்றா போஸ்ட் போடுறாங்களா, இல்லை வேறு ஏதாவது தகவல்கள் வருதா அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.